Good morning students. Today we are going to learn converges uniformly definition and uniform limit theorem. Okay. So first definition பார்க்கலாம். Let fn from x to y be a sequence of functions from the set x to the metric space y. Let d be the metric for y. Then the sequence fn converges uniformly to the function f from x to y if given epsilon greater than 0 there exists integer capital N such that d of fn of x comma f of x less than epsilon for all n greater than or equal to capital N and all x in x. இதான் நம்ம யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் யூனிஃபார்ம்லி அதுக்கு டெஃபினிஷன். சரியா? ஸோ எப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோ. டி ஆஃப் fn of x comma f of x less than epsilon. ஓகே. ஸோ என்ன ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரிக் எடுத்துக்கிறோம். அப்புறம் எஃப்என் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அப்படின்னு எப்போ சொல்லுவோன்னா அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஃப் கிவன் எப்சிலன் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். தேர் எக்ஸிஸ்ட் ஒரு கேபிட்டல் இன்டீஜர் வந்து கேபிட்டல் என்னாக இருக்கணும். டி இன்டு எஃப்என் ஆஃப் எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் எப்சிலானாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அப்படின்ட்டு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணி ஒரு தியரம் பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு தியரம் வந்து ஒரு நேம்டு தியரம் யூனிஃபார்ம் லிமிட் தியரம். சரியா? ஸ்டேட்மெண்ட்டும் படித்து ப்ரூஃபும் படிக்கணும். யூனிஃபார்ம் லிமிட் தியரம். லெட் fn ஃப்ரம் x to y be a sequence of continuous functions from the topological space x to the metric space y if sequence fn. நம்ம இதை வந்து சீக்வன்ஸ் fn நம்ம எப்போவுமே இப்படி தானே போடுவோம், அதே மாதிரி போட்டுக்கோ. சரியா? sequence fn converges uniformly to f then f is continuous. ஓகே. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது எது, f வந்து கண்டினியூஸ் அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரி, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுவோம். லெட் வி பி a ஓப்பன் சப்செட் ஆஃப் ஒய். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். வி வந்து என்னது, ஓப்பன் சப்செட் ஆஃப் ஒய், ஒய்யோட ஒரு சப்செட்டு. where y is a metric topology. y என்னது, it is a metric topology. அப்புறம் given வந்து என்ன கொடுத்துருக்காங்க, fn from x to y be a sequence of continuous functions converges uniformly to f அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை given என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்து எழுதிக்கோ. நெக்ஸ்ட் டு ப்ரூவ் எஃப் வந்து என்னது, கண்டினியூஸ்ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க என்ன ப்ரூஃப் பண்ணால் எஃப் வந்து கண்டினியூஸ்ன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். லெட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி. அப்போ நம்ம கண்டினியூஸ்ன்னு பண்ணணும்னா எப்போவுமே அதுக்கு இன்வர்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் நாட்டுன்னு ஒரு எலமெண்ட்டை எங்கே எடுத்துக்கிறோம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியில் எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து எப்படி இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் என்னவாக இருக்கும், இட் பிலாங்ஸ் டு வியாக இருக்கும். சின்ஸ் வி இஸ் ஓப்பன் இன் எ மெட்ரிக் டோபாலஜி ஒய். ஆல்ரெடி நமக்கு எடுத்துருக்குறோம் எது, இந்த இதை அப்படி கொடுக்குறோம். சரியா? விபியை ஓப்பன் இன் எ மெட்ரிக் டோபாலஜி ஒய். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பை த டெஃபினிஷன் ஆஃப் ஓப்பன் செட்டு, ஓப்பன் செட்டோட டெஃபினிஷன் இது. ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சின்ஸ் எஃப்என் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு எஃப்ஆ இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் எ பாசிட்டிவ் இன்டிஜர் என் சச் தட். இது வந்து எதோட டெஃபினிஷன், கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி, அதுக்கு டெஃபினிஷன். இது வந்து எதுக்கு, ஓப்பன்னு கொடுத்தனால ஓப்பனோட டெஃபினிஷன் எழுதியிருக்கிறோம். ஆல்ரெடி கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லிக்கு டெஃபினிஷன் இப்போ தான் பார்த்தோம், அந்த டெஃபினிஷனை கொடுக்குறோம். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் இன் பர்டிகுலர் fn of x comma f of x which is less than epsilon by 4. epsilon by 4 கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை 4 டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. சரியா? ஸோ அப்போ d into fn of x comma f of x வந்து less than epsilon by 4ஆக இருந்துச்சுன்னா அதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து bd of f of xn of x நாட் கமா epsilon by 2 is neighborhood of f நாட் of x. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு neighborhood எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் சின்ஸ் fn from x to y is continuous may be it is continuous at x நாட்.
therefore fn from x to y is continuous. Okay, so next வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து fn வந்து continuousன்னு சொல்கிறோம். So there exists a neighborhood u of x naught such that fn of u is a subset of this one. Okay, so இப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து நம்ம ஒரு நெய்பர்ஹுட்னு எடுத்துருக்குறோம். இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த நெய்பர்ஹுட் எடுத்துக்கிறோம். சரியா, எது fn of u அப்படின்ட்டு ஒரு நெய்பர்ஹுட். ஓகேவா, இஸ் எ சப்செட் ஆஃப் எது, இந்த யூன்னு ஒரு நெய்பர்ஹுட் எடுத்துக்கிறோம். அதில் fn ஆஃப் யூ வந்து சப்செட் ஆஃப் இதுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ fn ஆஃப் யூ இட் இஸ் எ சப்செட் ஆஃப், அதை வேர்டிங்கில் எழுதியிருக்கிறத நான் சிம்பாலிக்காக எழுதியிருக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது இக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் வந்து கிளைம் பண்ணிக்கிறோம். கிளைம் f ஆஃப் யூ இட் இஸ் எ சப்செட் ஆஃப் எது, ஆல்ரெடி ப்ரீவியஸாக fn ஆஃப் யூன்னு கொடுத்தோம்ல, அதுக்கு நெக்ஸ்ட் வந்து f ஆஃப் யூ இட் இஸ் எ சப்செட் ஆஃப் திஸ் ஒன். அப்போ லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூனா தட் இம்ப்ளைஸ் f ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்கும், இட் பிலாங்ஸ் டு f ஆஃப் யூன்னு சொல்லிக்கலாம். ஓகே, இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ அப்படின்னா fn ஆஃப் எக்ஸ் இட் பிலாங்ஸ் டு f ஆஃப் யூனா இந்த fn ஆஃப் யூ நம்ம ஆல்ரெடி எதோட சப்செட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இட் இஸ் எ fn ஆஃப் யூ இட் இஸ் எ சப்செட் ஆஃப் திஸ் ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை எடுத்து எழுதுகிறோம். இப்போ நமக்கு fn ஆஃப் எக்ஸ் இது வந்து என்னவா இருக்கும், அப்போ இட் பிலாங்ஸ் டு இதுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ d இன்டு fn ஆஃப் எக்ஸ் கமா fn ஆஃப் எக்ஸ் நாட் விச் இஸ் லெஸ் தென் எப்சிலான் பை 2 கொடுக்குறான். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு என்னது இக்குவேஷன் நம்பர் 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து d இன்டு fn ஆஃப் எக்ஸ் கமா fn ஆஃப் எக்ஸ் நாட் லெஸ் தென் எப்சிலான் பை 4. இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம், பை இக்குவேஷன் நம்பர் 3 பாரு, 3 பேஸ் பண்ணி இந்த இதை எழுதிக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கன்சிடர், எதை கன்சிடர் பண்ணுறோம், d இன்ட்டு f ஆஃப் எக்ஸ் கமா f ஆஃப் எக்ஸ் நாட். நம்ம ஆல்ரெடி எக்ஸ் நாட்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்ல, ஸோ வந்து இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த டேர்ம் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் ப்ளஸ் தேர்ட் டேர்ம் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எப்சிலான் பை 4 விச் இஸ் லெஸ் தேன் எப்சிலான் பை 4. அப்புறம் இதோட வேல்யூ வந்து எது எப்சிலான் பை 2, இதோட வேல்யூ எப்சிலான் பை 4. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு லெஸ் எப்சிலான் வரும். ஓகே, தேர்ஃபோர் இதோட வேல்யூ என்ன, விச் இஸ் லெஸ் தேன் எப்சிலான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்போ தட் இம்ப்ளைஸ் f ஆஃப் எக்ஸ் இட் பிலாங்ஸ் டு bd ஆஃப் f ஆஃப் எக்ஸ் நாட் கமா எப்சிலான். ஸோ அப்போ இஃப் f ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு f ஆஃப் யூனா தென் f ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு bd ஆஃப் f ஆஃப் எக்ஸ் நாட் கமா எப்சிலான். நெக்ஸ்ட் அப்போ f ஆஃப் யூ வந்து என்ன சொல்லலாம், இட் இஸ் எ சப்செட் ஆஃப் bd ஆஃப் f ஆஃப் எக்ஸ் நாட் கமா எப்சிலான்னு சொல்கிறோம். ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிளைம் பண்ண ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் இக்குவேஷன் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இக்குவேஷன் 1லேருந்து எழுதியிருக்கிறோம் f ஆஃப் எக்ஸ் நாட் வந்து இட் பிலாங்ஸ் டு bd ஆஃப் f ஆஃப் எக்ஸ் நாட் கமா எப்சிலான். இது வந்து இட் இஸ் எ சப்செட் ஆஃப் v ஃப்ரம் இக்குவேஷன் நம்பர் 1லேருந்து கொடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த லைனு நெக்ஸ்ட்டு அப்போ f ஆஃப் u இட் இஸ் எ சப்செட் ஆஃப் என்ன சொல்லலாம் bd ஆஃப் f ஆஃப் எக்ஸ் நாட் கமா எப்சிலான் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் v. இந்த இதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த டேர்ம் வந்து இதுக்கு சப்செட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா, தேர்ஃபோர் f ஆஃப் u அப்போ என்ன பண்ணுறோம், f ஆஃப் u இட் இஸ் எ சப்செட் ஆஃப் v இந்த லைனு. தட் இம்ப்ளைஸ் அப்போ u வந்து எப்படி எழுதலாம், u இட் இஸ் எ சப்செட் ஆஃப் இந்த fன்னா f இன்வர்ஸ் ஆஃப் v. ஓகேவா, சின்ஸ் u இஸ் எ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ்னா இட் இஸ் ஓப்பன் பால் அண்ட் x நாட் பிலாங்ஸ் டு f இன்வர்ஸ் ஆஃப் வின்னு சொல்லுவோம். அப்போ தட் தேர்ஃபோர் x நாட் பிலாங்ஸ் டு u இட் இஸ் எ சப்செட் ஆஃப் f இன்வர்ஸ் ஆஃப் வின்னு சொல்லலாம். தேர்ஃபோர் f இன்வர்ஸ் ஆஃப் v வந்து என்ன சொல்லலாம், இட் இஸ் எ ஓப்பன் செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் v ஆஃப் y தேர்ஃபோர் f ஃப்ரம் x to y இஸ் கண்டினியூஸ். நம்ம இதை ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரது எது, அதோட இன்வர்ஸ் வந்து ஓப்பன்னு கொண்டு வரணும். சரியா, அதான் இங்கே பண்ணி கொண்டு வந்திருக்கோம். f இன்வர்ஸ் ஆஃப் v இஸ் ஓப்பன். நெக்ஸ்ட் அப்போ f இன்வர்ஸ் ஆஃப் v வந்து ஓப்பன்னா f வந்து என்ன சொல்லலாம், f வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா, இதுதான் நமக்கு இதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த யூனிட்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆனதுனால கண்டினியூஸ்னாலே அதுக்கு இன்வர்ஸ் என்னவாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். ஓகேவா, இது எப்போவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதோட நமக்கு எந்த யூனிட்டு முடிஞ்சு அப்படின்னா 3rd யூனிட்டு முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், 4th யூனிட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.